பார்த்து கிட்டத்தட்ட அது வந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் எரியும் கட்டை எரிஞ்சு பின்னாடி அதை வந்து பூவாக சரி பண்ணி திரு அம்பாள் வந்து பரிவார தேவதையெல்லாம் வந்து கோயிலை 4 வீதியில் சுற்றி வந்து ஃபஸ்ட்டு இறங்குவாங்க. அதுக்கப்புறம் பூவளத்தை நாங்கள் மொத்தமாக இறங்குவோம். இந்த மாதிரி தான் வருஷம் செஞ்சுட்டு வரோம். இந்துக்களின் கோவில் திருவிழாக்களில் முக்கிய பகுதியாக இருப்பது நேர்த்திக்கடன். குழந்தைகள் வரம், திருமண வரம், தீராத நோய், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி போன்ற பல வேண்டுதல் நிறைவேற்ற நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இந்த நேர்த்திக்கடன் என்பது பால்குடம் எடுப்பது, முளைப்பாரி வளர்ப்பது, காவடி எடுப்பது, தசரா போன்ற வேடமணிந்து மற்றும் தீமிதித்து பூக்குழி இறங்குவது போன்ற பல வழிகளில் வழிபாடு நடைபெறுகிறது. பூக்குழி திருவிழா என்பது பாரம்பரிய மரபாக இந்துக்கள் கோவில்களில் கொண்டாடப்படும் திருவிழாவாக உள்ளது. இதை பூ இறங்குதல், தீமிதி திருவிழா போன்ற பல பெயர்களால் ஒவ்வொரு பகுதியிலும் அழைக்கப்படுகின்றது. கோவில் திருவிழாக்களில் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். தற்பொழுது நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் பூக்குழி உற்சவ திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. எரிக்கப்பட்ட மரக்கட்டை அக்னி கங்கில் வெறும் காலில் நடந்து சென்று பூவில் இறங்குவார்கள். இதில் சில நேரங்களில் விபத்தும் உயிர்வலியும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுபோன்ற விபத்துகளை தடுக்க முன்னெச்சரிக்கையாக தீயணைப்புத்துறை, காவல்துறையினர் மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். பூக்குழி வளர்க்கும் முறை பற்றி விளக்கும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர்கள், நவராத்திரி விழாவுக்கு அந்த அம்பாளுடைய கிருபையினால் பல பேர் பல இதை செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நேர்த்திக்கடனை முடிப்பதற்காக பூக்குழி விழா ஒன்று இருக்கும். அதனுடைய பூவுடைய நீளம் 27 அடி நீளமும் 6 அடி அகலமும். இது குறுகிய இடத்த இருக்கனால எங்களை கோயிலுடைய 6 டன் விறகை வச்சு நாங்கள் இந்த பூக்குழி நடத்தி வருகிறோம். நாட்டு உடையில் வந்து இந்த பூக்குழி ஆரம்பித்து நடத்துகிறோம். இது கீழே வந்து ரோடு இருக்கிறனால அப்படியே மண்ணை போட்டு வளர்க்க முடியாது. அதுக்கு ரோட்டுக்கு மேலே களிமண்ணுக்கு மேலே குருத்தமண் போட்டு 6 அடி அகலமும் 27 அடி நீளமும் வச்சு பார்த்து கிட்டத்தட்ட அது வந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் எரியும் கட்டை எரிஞ்சு பின்னாடி அதை வந்து பூவாக சரி பண்ணி திரு அம்பாள் வந்து பரிவார தேவதையெல்லாம் வந்து கோயிலை 4 வீதியில் சுற்றி வந்து ஃபஸ்ட்டு இறங்குவாங்க. அதுக்கப்புறம் பூவளத்தை நாங்கள் மொத்தமாக இறங்குவோம். இந்த மாதிரி தான் வருஷம் செஞ்சுட்டு வரோம். இது நாங்கள் வருஷம் செய்கிற ஐதீகம். இது இப்போ நம்ம வச்சு அளக்கிறது, இந்த பூ வந்து முறையாக அளந்து தான் இதுக்கு வந்து பண்ணணும். சும்மா ஏனாதானும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ண முடியாது. இதை வந்து 6 அடி நீளமும் 27 அகலமும் பண்ணி வச்சு தான் முறைப்படி பண்ணுறது. இது கருவேலம் கட்டது 6 டன் 7 டன் இருக்கும். எல்லாம் ஒரே மொத்தமாக வச்சு வைக்க மாட்டோம். அது மொத்தமாக எரிய கொஞ்சம் கொஞ்சமாக அது வைக்கிறோம். அது எரிய கிட்டத்தட்ட நம்ம 1:30 மணி 10 வச்சோம்னா நைட்டு 10 மணி வரை இருக்கும். அது பரப்பு வந்து நம்ம வந்து அதுக்கு தனியாக ஆயுதங்கள்லாம் இருக்குது. அது பரப்புறதுக்கு வந்து ஈட்டி, கம்பு எல்லாம் மொத்தமாக இருக்குது. அது வந்து சரிசமமாக பரப்பி எந்த ஒரு குழியும் மேடு இல்லாமல் சரிசமமாக பரவி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து பாதுகாப்புக்கு தீயணைப்பு படைவீரர்கள் எல்லாம் பாதுகாப்பு இருப்பாங்க. எந்த அசம்பாதம் நடக்காது. விழுகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அது தப்பித்தவங்க தெரியாமல் தவறி ஓடுறது, வேகமாக ஓடுறது, ஒரு சிலர் கால் பின்னிக்கிறேன், அவ்வளோதான். மித்தப்படி ஒன்றும் கிடையாது. விழுகிறது மெதுவாக தான் போகணும். இது பூ வந்து ஒரு ஆளாக மெதுவாக தான் இறக்கி விடுவோம். ஆனால் வீம்புக்கு போகிறது, ஒரு சிலர் கையை தட்டிட்டு வேகமாக ஓடுறது, முன்ன பின்ன போடுறதுனால கை தட்டி கால் தட்டி விழுகிறது தான். அதில் பூமிக்கு கீழே அந்த பூக்குழியுடைய கீழே வந்து ஒரு 51 பழங்கள் எலுமிச்சம்பழத்தை வச்சு அதுக்கு மேலே பூக்குழி வளர்ப்போம். பூக்குழி வளர்த்த பிறகு அடுத்த நாள் சந்தனாபிஷேகம் நடைபெறும். அன்றைக்கு இந்த பூவை பிரித்து அதில் இருக்கிற பழங்களை எடுத்து குழந்தை இல்லாதவர்கள், பெரிய நோயாளிகள் இவர்களுக்கு கொடுத்தவுடன் அது நிவர்த்தி ஆகிறது.